ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இளைஞர் காங்கிரசினுடைய கட்டமைப்பை வெளிப்படுத்தவும், சட்டமன்ற வாரியாக மாவட்ட வாரியாக இருக்கின்ற இளைஞர் காங்கிரசுடைய அமைப்பை பஞ்சாயத்து வாரியாக கொண்டு சென்று அங்கு கிராமங்களில் உள்ள புதிய இளைஞர்களை இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் நிற்பதற்காகவும், இளைஞர் காங்கிரஸில் அவர்களை உறுப்பினராக ஆக்குவதற்காகவும், சமூக வலைதளங்களிலே இளைஞர் காங்கிரசுடைய அமைப்பை வெளிப்படுத்துவதற்காகவும், புதிய இளைஞர்களை அவர்களுடைய விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகின்ற வகையிலே அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டுகின்ற வகையிலே இளைஞர் காங்கிரஸ் சார்பாக விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்காகவும், இது போன்று ஒரு 5 அம்ச நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதற்காக ரைசிங் யூத் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கின்றது. மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வப்பிரதிகளுடைய வழிகாட்டுதலின்படி அவர் துவங்கி வைத்த இந்த நிகழ்வு மாவட்ட வாரியான சுற்றுப்பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். அதன்படி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் முடித்து இன்று வேலூர் மத்திய மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் NMD விக்ரம் அவர்கள் தலைமையேற்றார். இந்த சிறப்பு அழைப்பாளராக மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய பேரணாம்பட்டு சுரேஷ் அவர்களும், எங்களுடைய அகில இந்திய இளைஞர் காங்கிரசுடைய செயலாளர்களும், தமிழக மேலிட பார்வையாளரான மரியாதைக்குரிய வைஷாக் அவர்களும், சாகரிகா ராவ் அவர்கள் மற்றும் மூத்த இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் பங்கு பெற்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் சொல்ல போனால் இளைஞர்களுக்கான முக்கியத்துவமும் இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற இயக்கங்கள் எல்லாம் 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூட, 40-45 வயசு இருக்கவங்கெல்லாம் கூட அந்த இளைஞர் அணியோட பொறுப்பில் இருக்கின்ற போது, காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் இளைஞர்கள் 18 வயது முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். 35 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட பேரன் பாடி அமைப்பில் சென்று விடுவார்கள். அதுபோன்று கடந்த முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே இளைஞர் காங்கிரஸில் பணியாற்றிய பலர் இன்று இளைஞர்கள் முக்கியத்துவம் பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய கன்னியாகுமரியை சேர்ந்த விஜய் வசந்த் அவர்கள், கரூரை சேர்ந்த சகோதரி ஜோதிமணி அவர்கள், விருதுநகரை சேர்ந்த மாணிக் தாகூர் அவர்கள், கடலூர் தொகுதியை சேர்ந்த விஷ்ணு பிரசாத் அவர்கள், மயிலாடுதுறை சேர்ந்த சுதா அவர்கள், இவர்கள் எல்லாம் இளம் இளைஞர் காங்கிரஸிலே பணியாற்றி பதவிக்கு வந்தவர்கள். அவர்கள்தான் இன்று இளைஞர் காங்கிரஸில் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுகின்றார்கள். அது வகையிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். காங்கிரஸ் இயக்கம் மட்டும்தான் இளைஞர்கள் மீது தனி கவனம் செலுத்துகின்றது. இளைஞர்களை அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும், பொது வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம் இளைஞர் காங்கிரஸிற்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர்கள் கொண்ட கட்சி அதிமுக. நாங்கள் மரியாதைக்குரிய ஜெயக்குமாரிடம் கேட்பது, உங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை இளைஞர் அணியோட செயலாளர் பெயரை ஃபர்ஸ்ட் போடுங்கள், அவருடைய வயதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். இளைஞர் என்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 50 வயசை கடந்தவர்கள் கூட இளைஞர் என்று சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள். இளைஞர் என்பவர் 18 வயதில் துடுப்பு மிக்கவராக வருபவர் தான் இளைஞர். எங்களை பொறுத்தவரை 35 வயது வரை இருப்பவர்கள் தான் இளைஞர். அதனாலதான் இளைஞர் காங்கிரஸ்ல நாங்க 35 வயசுக்குள்ள இருக்கவங்களை இளைஞரணி என்று வச்சிருக்கோம். அவர் 55 வயசையும் 60 வயசையும் வச்சுக்கிட்டு இது தமிழகத்திலே நாங்கள் தான் முதன்மை இயக்கம் என்று சொல்லி எங்களிடம் 40% வாக்கு வங்கி இருக்கு என்று சொல்றது, 2 கோடி நபர்கள் எங்கள் உறுப்பினர்கள் என்று சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் என்று சொல்லுபவர்கள்லாம் தேர்தல் நடைபெற்றால் அவர்கள் வாங்குகின்ற வாக்கு 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடியாக தான் இருக்கின்றது. உறுப்பினர்கள் கூட இப்ப வாக்கு போடவில்லையா என்கிற செய்தி கேள்விக்குறி எழுகிறது. ஆகவே அதெல்லாம் போய் உண்மையான இளைஞர்கள் இளைஞர் காங்கிரஸில் தான் அதிகமாக இருக்கின்றனர். காங்கிரஸ் யூத்துக்கான வெல்ஃபேர் ஸ்கீம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணல, பிஜேபி அண்ணாமலை சொல்றதே கருத்திலே எழுதக்கூடாது. ஏன்னா அவர் 100 சொன்னாலும் அது 90 பொய் தான் இருக்கும்.
அந்த பொய்யை எப்படி டெவலப் பண்ணுறது கற்றுக்கிறதா தான் லண்டன் போயிருக்காரு என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவர் எதை சொன்னாலும் இளைஞர்களுக்கான அதிக நிதியை ஒதுக்கியது மத்தியில் காங்கிரஸ் கட்சி இருக்கும்போதுதான் இளைஞர்களுக்கான இளைஞர் நலனுக்காக இளைஞர்கள் விளையாட்டில் வருவதற்கெல்லாம் அதிக நிதிகளை ஒதுக்கியது காங்கிரஸ் பேர் இயக்கம் தான். பிஜேபி இளைஞர்களின் நலன் கருதி செய்த ஒரே செயல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய மகன் ஜெய்ஷா அவர்களை இன்று ஐசிசியினுடைய தலைவராக அவர்களுடைய பதவியை பயன்படுத்தி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒண்ணுதான் பிஜேபியில் இளைஞர்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய சாதனை. நன்றி.